இயேசுவே புகலிடம், நம் இயேசுவே புகலிடம். இயேசுவே புகலிடம், நம் இயேசுவே புகலிடம். ஆறுகளை நாங்கள் கடக்கும் போதும், மலைகளை தாண்டி நடக்கும் போதும், ஆறுகளை நாங்கள் கடக்கும் போதும், மலைகளை தாண்டி நடக்கும் போதும், இன்னட்டும் எங்களை இமை போல் காத்தது சுவிசேஷம் சொல்வதற்கு. இயேசுவே புகலிடம், நம் இயேசுவே புகலிடம். இயேசுவே புகலிடம், நம் இயேசுவே புகலிடம். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். இன்றைக்கும் கூட இந்த வசனத்தின் வெளிச்சத்தில் நீதிமொழிகள் 13:12 சொல்லப்பட்டிருக்கிறது, விரும்பினது வரும்போதோ ஜீவ விருட்சம் போல இருக்கும். ஆனால் இந்த விரும்பினது வரும்பொழுது அது நமக்கு ஜீவ விருட்சமாக இருக்கிறது. ஆனால் இந்த விரும்பினது வருவது மிகவும் கடினமான பாதையாக இருக்கிறது. அதே நேரத்தில் அநேகருடைய வாழ்வில் இந்த விரும்பின காரியங்கள் இன்னும் நடக்கவில்லை, நான் விரும்பின காரியம் இன்னும் கிடைக்கவில்லை, நான் விரும்பினது என் வாழ்வில் என்னால் சுதந்திரிக்கவே முடியவில்லை என்று சொல்லக்கூடிய சில சூழ்நிலைமைகளை நாம் பார்க்கிறோம். என் அன்பு தேவ பிள்ளைகளை, இந்த நாட்களையும் கூட ஒரு கட்டத்தில் தேவன் எனக்காக சொன்னது வசனம் என் வாழ்வில் நிறைவேற வேண்டும் என்று நான் காத்திருந்தது. இப்படி பல வழிகளில் தன்னுடைய எதிர்பார்ப்பு நடக்கவில்லை, தனக்கு விரும்பினது கிடைக்கவில்லை என்று சொல்லும் பொழுது இயற்கையாகவே நமக்குள் ஒரு சோர்வு வருகிறது. இன்றைக்கும் நீங்கள் சோர்ந்து போகாமல் இருந்து பொறுமையோடு சில காரியங்களை கடைபிடிக்கும் பொழுது தேவன் நமக்காக வைத்திருக்கக்கூடிய அந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட காரியங்களை நான் பெற்றுக்கொள்ள முடியும் என்று உங்களை உற்சாகப்படுத்துவதற்காய் இந்த இடத்துல நின்று கொண்டிருக்கிறேன். என் அன்பு தேவ பிள்ளைகளை, கர்த்தருடைய வார்த்தையை தொடர்ந்து நான் ஊழியத்தில் உள்ள சில எங்களுடைய இறைப்பணி, சமூகப்பணி, இன்னுமாக நாங்கள் செய்து வரக்கூடிய காரியங்களை குறித்து சில காரியங்களை பகிர்ந்து கொள்ள கர்த்தருக்குள் வாஞ்சிக்கிறேன். இன்றைக்கு நான் உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்காக நான் எடுத்துக்கொண்ட வேத பகுதி எபிரேயர் 10வது அதிகாரத்தில் உள்ள 36வது வசனம். இந்த வசனம் சொல்கிறது, நீங்கள் தேவனுடைய சுத்தத்தின்படி செய்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெறும்படிக்கு பொறுமை உங்களுக்கு வேண்டியதாக இருக்கிறது. என் அன்பு தேவ பிள்ளைகளை, பல நேரங்களில் பல இடங்களில் பல சூழலில் இந்த வசனத்தை நாம் கேட்டிருக்கிறோம். பலருடைய செய்திகளை நீங்கள் கேட்டிருப்பீர்கள். ஆனாலும் இன்றைக்கு இந்த வசனத்தின் வெளிச்சத்தில் இயேசுவே புகலிடம் என்பதை வலியுறுத்துகிற, இயேசு மட்டும்தான் புகலிடம் என்பதை விசுவாசிக்கிற, ஆணித்தரமாய் இயேசு மட்டும்தான் என் வாழ்வினுடைய அடைக்கலம், என் வாழ்வின் எல்லாமே அவர்தான் என்று சொல்லக்கூடிய இந்த நிலைமையில் பொறுமை நமக்கு அவசியமாய் இருக்கிறது என்பதை மையப்படுத்தி நான் உங்களோடு சில காரியங்களை நான் பகிர்ந்து கொள்ள வாஞ்சிக்கிறேன். என் அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த நாட்களில் நம்முடைய வாழ்வின் ஒவ்வொரு நிலைகளிலேயும் பொறுமை நமக்கு மிகவும் அவசியமாய் இருக்கிறது. அதே நேரத்தில் இந்த பொறுமை இல்லாததுனால நாம் எளிதில் சோர்ந்து போகிறோம், எளிதில் ஏமாந்து போகிறோம், எளிதில் உடைந்து போகிறோம். ரொம்ப சின்ன வார்த்தைகள், ஒரு மனுஷன் பேசின ஒரு வார்த்தையை நினைத்து ஒருவன் உடைந்து போய் தான் அந்த காரியத்தை விட்டே வெளியே வந்து விட்டான். பல நேரங்களில் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய நீங்கள் ஒரு மனிதனுடைய பேச்சை கேட்டு, மனைவியுடைய பேச்சை கேட்டு, கணவனுடைய பேச்சை கேட்டு, பிள்ளைகளுடைய பேச்சை கேட்டு, சபையில் உள்ள போதகர் சொன்ன வார்த்தையை கேட்டு, அந்த ஒரு மனுஷன், அது ஒரு சாதாரண மனுஷன், ஆசியில சுவாசம் உள்ள ஒரு மனுஷன், இந்த மனுஷன் பேசின வார்த்தையை கேட்டுட்டு உடைந்து போய் அந்த காரியத்தை விட்டே வெளியே வந்துடுவாங்க. ஒதுங்கி போவது வேறு, உடைந்து போவது வேறு. ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் புரிந்து கொள்ளணும். சில இடங்களில் சிலரை பார்த்து அல்லது சிலருடைய கிரியைகளை பார்த்து, சிலருடைய பேச்சுக்களை பார்த்து, சிலருடைய தனிப்பட்ட சுபாவங்களை பார்த்து நீங்கள் ஒதுங்கி போவது அல்லது ஒதுங்கி இருப்பது நலம், ஆனால் உடைந்து போகக்கூடாது.
எந்த சூழ்நிலையிலையும் உடைந்து போகக்கூடாது. ஏனென்றால் நீங்கள் உடைந்து போவதற்கோ அல்லது முடங்கி போவதற்கோ அல்லது அழுது கொண்டிருப்பதற்கோ தேவன் நம்மை சிருஷ்டிக்கவில்லை. ஆண்டவர் உங்கள் மேலே ஒரு பெரிய நம்பிக்கையை, ஒரு பெரிய திட்டத்தை, ஒரு பெரிய எதிர்பார்ப்பை வைத்திருக்கிறார். அந்த திட்டம் நிறைவேற்றப்படுவதற்கு நீங்களும் நானும் இன்றைக்கு என்ன செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை யோசிக்க வேண்டும். என் அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த வசனம் சொல்கிறது, தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெறும்படிக்கு பொறுமை உங்களுக்கு வேண்டியதாக இருக்கிறது. அந்த பொறுமை எப்படிப்பட்டதாக இருக்கிறது? நீடிய பொறுமையாக இருக்கிறது. அது எவ்வளவு நாளானாலும், எத்தனை காலம் பிடித்தாலும் காத்திருக்க வேண்டும். ஏனென்றால் காத்திருக்க காத்திருக்க தேவன் எனக்கு தரக்கூடிய ஆசீர்வாதமாக இருந்தாலும், தேவன் எனக்கு தரக்கூடிய ஒரு சுதந்திர பாகமாக இருந்தாலும், தேவன் எனக்கு தாமதமாய் தரக்கூடிய எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் அது தரமானதாக இருக்கிறது என்பதை, அது மிகவும் புதிய லேட்டஸ்ட் அப்டேட்டாக இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். சரியான விசுவாசி அதை புரிந்து கொள்வார்கள். அவர்கள் சோர்ந்து போக மாட்டார்கள். என் அன்பு தேவ பிள்ளைகள், இந்த நாட்கள்லையும் கூட சில நேரங்களில் நாம் எதனால் சோர்ந்து போகிறோம் என்று சொன்னால், என்னோடு திருப்பிக் கொள்ளுங்க. ஏசாயா 49 அதில் உள்ள 15, 16 வசனங்களை நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால், அதில் 15, 16 வசனங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஸ்திரீயானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. இதோ என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன். உன் மதில்கள் எப்போதும் என் முன் இருக்கிறது. என் அன்பு தேவ பிள்ளைகள், இந்த வார்த்தை இந்த இடத்துல எதற்காக நான் உங்களிடத்தில் பதிவு செய்கிறேன் என்று சொன்னால், இந்த வசனத்தின்படி நமக்குள் வரக்கூடிய சோர்வுகளுக்கு, இந்த உலகம் என்னை மறந்து விட்டது, இந்த உறவினர்கள் என்னை மறந்துட்டாங்க, எல்லாம் நான் தான் நின்று செஞ்சேன், இந்த குடும்பத்தினுடைய எல்லா நன்மைகளிலையும் நான் நின்னுங்க, கடைசி நேரத்தில் என்னை மறந்துட்டாங்க. பல அனுபவங்கள் இந்த 17 வருட காலங்களில், இந்த 17 வருட கால இந்த சின்ன ஊழிய அனுபவத்தில் பல இடங்களில் என்னை நல்ல நேசிக்கக்கூடிய ஒரு சகோதரன் உண்டு. நான் என்ன செய்தாலும் நீங்கள் என் கூட நிற்கணும் பாரு, நீங்கள் எல்லா காரியத்திலும் நீங்கள் கூட இருக்கணும் பாரு. ஆனால் எனக்கு நல்லா தெரியும், அவர் அழகாக பேசுவார், அழகாக எல்லா காரியத்தையும் செய்வார். கடைசியாக அந்த காரியம் நடக்கிறதுக்கும் ஒரு நாள் அல்லது 2 நாளைக்கு முன்னாடி அவர் என்னை மறந்துடுவார். அவர் என்னை மறந்து போவார் என்பதை நான் அறிந்திருந்தும் அவரோடு நான் இன்று அளவும் நான் நட்பாக இருக்கிறேன். ஒரு நாளும் நான் சோர்ந்து போனதில்லை. சமீபத்தில் அந்த சகோதரனுடைய மகளுடைய திருமணம் நடைபெற்றது. அந்த திருமண காரியத்திலேயே அந்த சகோதரன் எனக்கு அழைப்பு தரணுன்னோ, என்னை கூப்பிடணுன்னோ எந்த ஒரு காரியமும் அவருக்கு தோணவும் இல்லை. எனக்கு அது ஒரு பெரிய காரியமாக படலை. ஆனால் ஒரு காரியத்தை நினச்சிக்கிட்டேன், அந்த குடும்பம், அந்த பிள்ளைகள், அவர்களுடைய வளர்ச்சி, அந்த சகோதரனுடைய தனிப்பட்ட காரியங்கள், இது எல்லாவற்றிலேயும் அவருடைய பிஸ்னஸ், குறிப்பாக அந்த லாக்டவுன் காலங்களில் அவரை நான் பராமரித்த காரியங்கள், இதெல்லாம் பார்க்கும் பொழுது ஒரு சகோதரனைப் போல உண்மையாக அவரை நான் நேசித்திருக்கிறேன், அவரிடத்தில் உண்மையாய் பழகி இருக்கிறேன். ஆனால் அவர் சரியாக அந்த குறிப்பிட்ட இடங்களில், குறிப்பிட்ட ஒரு இடத்துல இவரை முக்கியத்துவப்படுத்த வேண்டி வருமோ, ஒருவேளை நமக்கு இந்த இடத்துல இவரை மரியாதை கொடுக்க வேண்டிய வருமோன்னு நினைக்கும் பொழுது அந்த இடத்துல என்னை முழுமையாய் மறந்து போவார். என் அன்பு தேவ பிள்ளைகளை, இப்படி இவர் என்னை பல இடங்களில் என்னை மறந்து போவார், என்னை தவிர்த்து விடுவார், அப்படிதான் சொல்ல முடியும், அவாய்ட் பண்ணுவது. ஆனால் இவர் எங்கெல்லாம் என்னை தவிர்த்து விடுகிறாரோ அங்கெல்லாம் என் தேவன் என்னை உயர்த்தி வைக்கிறார். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய அநேகரோடு பரிசுத்த ஆவியானவர் இப்பொழுது இடைபெற்று கொண்டிருக்கிறார். உடைந்து போயிருக்கிறீங்க. ஒரு அருமையான சகோதரி ஒவ்வொரு முறையும் சொல்லுவாங்க, பிரதர், நான் சபைக்கு போகும்பொழுதெல்லாம் கண்ணீரோடு வருவேன். எப்போதோ நடந்த பிரச்சனை, திருமணத்துக்கு முன்னாடி நடந்த காரியம், என் கணவர் திருமணத்துக்கு முன்னாடி வாழ்ந்த வாழ்க்கை, இதை குறித்தெல்லாம் என்னுடைய போதகர் இப்பொழுது சபையில் ஒரு சகோதரன் என்று சொல்லி எங்கள் கணவர் அந்த சபைக்கு இப்போ வருவதையே விட்டுட்டார். அநேக குடும்பங்களில், அநேக சபைகளில், அநேக இடங்களில் இந்த காரியத்தை நீங்கள் காண முடியும். ஒருவேளை நீங்கள் போதகர்கள், நீங்கள் அருமையான சகோதரர்கள், அருமையான தேவ ஊழியர்கள், சுவிசேஷகர்கள், இந்த வார்த்தை இன்றைக்கு இந்த தொலைக்காட்சியில் பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னு சொன்னால், இந்த பழக்கம் உங்கள்கிட்ட இருக்குன்னு சொன்னால், ஒரு மனிதனை சோர்வடைய செய்வதற்கு, ஒரு மனிதனை முடங்க செய்வதற்கு, ஒரு மனிதனுடைய இருதயத்தை காயப்படுத்துவதற்கு தேவன் உங்களை பயன்படுத்தவில்லை. உங்களை சத்துரு அப்படிப்பட்ட எண்ணத்தில் பயன்படுத்துகிறான். நீங்கள் அந்த பலிபீடத்தில் நின்று கர்த்தருடைய வார்த்தையை பேசுவதற்கு பதில் உங்கள் குடும்ப காரியத்தை பேசுகிறீங்க. எப்போ பார்த்தாலும் தன்னுடைய பிள்ளையை குறித்து, தன்னுடைய மகனை குறித்து, மகளை குறித்து, மனைவியை குறித்து, கணவனை குறித்து பிதட்டி கொண்டே இருக்கக்கூடிய சிலரை நான் பார்க்கிறேன். நீங்கள் ஏன் சோர்ந்து போகிறீர்கள்?
எதற்காக சோர்ந்து போகிறீர்கள்? நீங்கள் விரும்பினது வரும்பொழுது அது ஜீவ விருட்சம் போல் இருக்கிறது. அப்போ நீங்கள் விரும்பாத ஒரு காரியம் உங்கள் வாழ்வில் எதனால் வருகிறது? நீங்கள் சோர்ந்து போவதனால வருகிறது. தேவன் எனக்கு இதை தருவார், காத்திருப்போம். ஊழியத்தை ஆரம்பித்து 3 வருடங்கள், 4 வருடங்கள், 5 வருடங்கள், 5 வருஷத்துக்குள்ளே ஒரு சகோதரன் குடும்பமாக நல்ல அழகான வீட்டை கட்டியிருந்தார். 5 வருஷம் 8 வருஷத்துக்குள்ளாலே நல்ல பெரிய பெரிய நிலைமைகளுக்கு வந்துட்டாங்க. நல்ல விலை மதிப்பு கூடின காரெல்லாம் வச்சுருக்கிறாங்க. ஒரு குறிப்பிட்ட ஒரு சகோதரனை பார்த்து தொலைக்காட்சியெல்லாம் ஆரம்பித்து அவங்க பெரிய நினைத்து பார்க்க முடியாத ஒரு உயரத்தில் அவங்கள பார்க்க முடிஞ்சிச்சு. ஆனால் ஒரு நாள் கூட ஆண்டவரே உங்களுக்கு இதெல்லாம் கொடுத்தீங்களப்பா, நான் கஷ்டப்பட்டு நேபாளில் போய் ஊழியம் செய்கிறேனே, எனக்கு ஏப்பா தரல, நான் கேட்டதே இல்லை. 12 வருட காலம் காத்திருந்தோம். 12 வருடத்துக்கு பிறகு தான் ஆண்டவர் இடத்தை தரல, இடம் வாங்குவதற்குரிய எண்ணத்தையே கொடுத்தார். அன்பு தேவ பிள்ளைகளை, இன்றைக்கி கர்த்தர் ஒரு இடத்தை கொடுத்திருக்கிறார், ஒரு கார்டனை கொடுத்திருக்கிறார். இந்த வளர்ச்சி, இந்த உயர்வு என்பது தேவனால் தந்தது, அது தேவனுக்குரியது. அதை பார்க்கலாம், அதை அனுபவிக்கலாம், அங்கே வேலை செய்யலாம், அந்த தோட்டத்தை பண்படுத்தலாம். அதுதான் நம்முடைய வேலை. கர்த்தர் உலா வரணும்னா, பரிசுத்தாவுடைய ஆளுகை வெளிப்படணும்னா, கர்த்தருடைய கரத்தின் கிரியைகள் அந்த தோட்டத்துக்குள்ளே வரணும்னு சொன்னால் நம்ம அதற்காக பிரயாசப்பட வேண்டும். நிறைய பேசுவாங்க, காதுபட பேசுவாங்க, தெரியாமல் பேசுவாங்க, பின்னாடி பேசுவாங்க, கூட இருந்தே பேசுவாங்க, கூட இருந்துட்டு தனியாக நின்று பேசுவாங்க, மற்றவங்கள மூட்டி விட்டுட்டு இருந்து பேசுவாங்க. இதெல்லாம் நடக்கும் பொழுதும் நீங்கள் மட்டும் கர்த்தரோடு பேசி கொண்டு இருக்கும் பொழுது, இயேசுவின் நாமத்தினால சொல்லுகிறேன், உங்களுக்கு விரோதமாக எந்த ஆயுதமும் வாய்க்காதவே போகும். உங்களை சோர்வடைய செய்ய முடியாது. ஆனால் நீங்கள் தேவன் எனக்கு வைத்திருக்கக்கூடிய காரியம் இந்த குறிப்பிட்ட காலத்தில் எனக்கு நடக்கும். இந்த உலகத்தில் தாய் மறந்தாலும் தந்தை மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை சொல்லுங்க. பாருங்கள், இந்த வசனத்தில் தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது, ஸ்திரீயானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? ஒரு தாய் தன்னுடைய பிள்ளைக்கு, பால் குடிக்கக்கூடிய ஒரு பிள்ளைக்கு தன்னுடைய பாலை கொடுக்கிறாள், தன்னுடைய உதிரத்தை கொடுக்கிறாள். ஒருவேளை அவளே மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று சொல்லுகிறார். அது மாத்திரமல்ல, நான் உன்னை உள்ளங்கையில் வரைந்து வைத்திருக்கிறேன். எவ்வளோ பெரிய ஒரு வார்த்தை, எவ்வளோ பெரிய ஒரு நம்பிக்கை. டோன்ட் கிவ் அப். எந்த சூழ்நிலை மேலேயும் சோர்ந்துடாதீங்க சகோதரனே. இதுவரைக்கும் இல்லாத ஒரு மாற்றம் உனக்குள்ள உண்டாகணும். கடந்த நாட்களை நான் ஜெபித்து கொண்டிருக்கும் பொழுது, என் அன்பு தேவ பிள்ளைகளை, அந்த நேபாளத்திலிருந்து வந்த பிறகு தொண்டையில் அதிகமான ஒரு பாக்டீரியாவுடைய காரியம், தொண்டை ரொம்ப ஒரு இன்ஃபெக்ஷன் ஆகி ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. 15 நாட்களுக்கு மேலே ரொம்ப வார்த்தைகளை பேச முடியல. சரி, ஸ்ட்ரெயின் பண்ண வேண்டாம், கர்த்தர் ஏதோ ஒரு நோக்கம் இருக்குது, அப்படியே உட்காந்துட்டேன். பிரதானமாக நான் செய்தி கொடுக்க வேண்டிய இடத்துல கூட இன்னொருத்தவங்களை செய்தி கொடுக்க சொல்லி அப்படியே நான் போயிட்டுருந்தேன். அந்த நாட்களில் நான் ஆண்டவர்கிட்ட பல காரியங்களை உட்கார்ந்து யோசித்து கொண்டிருப்பேன், ஜெபம் பண்ணி கொண்டிருப்பேன், எழுதி கொண்டிருப்பேன். மக்கள் முன்னாடி இதெல்லாம் செய்கிறதில்ல. தனிமையான நேரங்களில் ஆண்டவரோடு சில காரியங்களை கேட்டு, ஏன் இந்த காரியம் நடக்கிறது, ஏன் இப்படிப்பட்ட விஷயங்கள் நடக்கிறது, ஏன் இந்த நாட்களில் ஊழியத்தின் பாதையில் குடும்பங்களுக்குள்ள எளிதில் சோர்வுகள் வருகிறது, எதனால் இந்த பிரச்சனைகள் வருகிறது, எதனால் இந்த சகோதரிகளுக்குள்ள பெண்கள் வீடுகளில் அடுத்த நிலைக்கு வர முடியாத ஒரு சில காரியங்களை நான் பார்த்து இந்த காரியத்துக்காக செபிக்க ஆரம்பித்தேன். அதில் இந்த உலக மகளிர் தின நாட்களில் அந்த மார்ச் 8ஆம் தேதிக்காக சில ஆயத்தங்களை செய்து கொண்டிருக்கும் பொழுது, சில சகோதரிகளோடு நான் பழகுவதற்கு சில ஆளுமைகள், நல்ல ஆளுமைகள், சிறந்த ஆளுமைகள், நல்ல பெரிய பெரிய பொறுப்பில் இருக்கக்கூடிய அவர்களோடு, அவர்கள் கிறிஸ்தவர்கள் அல்லனா கிறிஸ்தவர்கள், அதெல்லாம் இது விஷயம் அல்ல, பெண்கள், மகளிர், அவர்கள் உயர்ந்த ஒரு நிலையில் இருக்கிறார்கள், நல்ல சிறந்த தலைமைத்துவத்தில் இருக்கிறார்கள். அப்போ அவர்களுடைய பின்னணிகள், அவர்கள் கடந்து வந்த பாதைகள், அதைகளெல்லாம் நான் இருந்து விசாரித்து கேட்ட பொழுது, கிறிஸ்துவுக்காக, கிறிஸ்துவின் பாதையில், ஊழியத்தின் பாதையில் மறக்கடிக்கப்பட்ட, அங்கீகாரம் மறுக்கப்பட்ட அநேக சகோதரிகள், தேவ பிள்ளைகள், ஊழியக்காரிகளை நம்முடைய தமிழ்நாட்டுக்குள்ளே பார்க்க முடியும். என் அன்பு தேவ பிள்ளைகளை, கர்த்தர் சொல்லுகிறார், உன்னை என்னுடைய உள்ளங்கையில் வரைந்து வைத்திருக்கேன், மதில்கள் எப்பொழுதும் உன் முன்பாக இருக்கிறது. சோர்ந்து போக வேண்டாம், நீங்கள் சோர்ந்து போகவே வேண்டாம். கர்த்தர் உங்களுக்காக சில காரியங்களை வைத்திருக்கிறார். உண்மையாக சொல்லுகிறேன். அதாவது இன்றைக்கி அநேகர்
காலங்கடந்த விஷயத்தை பண்ணிட்டு இருப்பாங்க. எப்பெல்லாம் வாய்ப்புகளை தேவன் கொடுத்து எங்கெல்லாம் பயன்படுத்துவதற்கு வாய்ப்புகளையும் மேடைகளையும் தனக்கான பெரிய பெரிய காரியங்களையும் கத்தர் கொடுத்த பொழுதெல்லாம் சகோதரிகளையும் தன்னுடைய மனைவியையும் தன்னுடைய பிள்ளைகளையும் அல்லது சொன்ன தன்னை சார்ந்தவர்களையும் சபையில் உள்ள முக்கியமான சில சகோதரிகளை பெண்களை மதிப்பதற்கு அல்லது இடத்தை கொடுப்பதற்கு மறுத்து இவங்களெல்லாம் ஏன் மேலே ஏற்றணும்னு சொல்லிட்டு பெரிய புரட்சி கருத்தெல்லாம் பேசிக்கொண்டிருந்த அநேகரை கர்த்தர் இன்றைக்கு சந்தித்திருக்கிறார். எனக்கு அது ஒரு பெரிய சந்தோஷம். இதற்கு நாங்களும் ஒரு காரணமாக இருக்கிறோம். இந்த ஹெவன் டிவி எங்களுடைய தொலைக்காட்சி சேனல் ஒரு ரொம்ப முக்கியமான காரணமாய் இருந்திருக்கிறோம் என்று சொல்லும் பொழுது, ஏன்னா இதை பார்த்து நிறைய பேர் மனம் திரும்பி இருக்கிறாங்க. சிலர் ரொம்ப பகிரங்கமாக சொல்லுகிறேன், சில தேவ ஊழியர்கள் தங்களுடைய பலிபீடங்களில் தன்னுடைய மனைவியை விடுவதற்கு யோசித்தவர்கள் ஃப்ராங்காக ஓப்பனாக சொல்லுவாங்க, ரொம்ப பகிரங்கமாக சொல்லுவாங்க, பலிபீடத்துலலாம் நம்ம பெண்களெல்லாம் விடக்கூடாது, நான் என்னுடைய மனைவியெல்லாம் விடுறதே இல்லை, என் குடும்பத்திலேருந்து யாரையும் நான் பலிபீடம் பக்கமே விட மாட்டேன். ஆனால் சனிக்கிழமை அதே அம்மா நின்று அந்த பலிபீடத்தெல்லாம் தூத்து துடைச்சி க்ளீன் பண்ணி பூவெல்லாம் வச்சு எல்லாம் செய்வாங்க. அப்போல்லாம் மனைவி வரலாம், பிள்ளைகள் வரலாம். ஆனால் ஞாயிற்றுக்கிழமை அந்த 2 மணி நேரம் மட்டும் தடை செய்யப்பட்ட நேரம். ஸோ இப்படிப்பட்ட வேலைகள்லாம் காட்டக்கூடியவர்களை எல்லாம் நான் பார்த்து ஏன்னா இவங்களுக்கெல்லாம் பூனைக்கு மணி கட்ட முடியாது. அப்படி நீங்கள் மணி கட்டிட்டீங்கன்னு சொன்னாச்சுன்னா நீங்கள் சோர்ந்து போவீர்கள், இல்லைன்னா காணாமல் போய்விடுவீர்கள். காரணம் என்னென்னு சொன்னால் மறக்கடிக்கப்பட்டு விட்ருவாங்க, ஏதாவது ஒன்று நமக்கு நடந்துடும் அப்படின்னு நம்ம பயந்திருந்த நாட்கள். ஆனால் நாங்கள் எதை செய்யணுமோ அதை செய்து கொண்டே இருந்தோம், சோர்ந்து போகவே இல்லை. நஷ்டத்துக்கு மேலே நஷ்டம். ஒவ்வொரு மார்ச் 8ஆம் தேதி அந்த உலக மகளிர் தினத்தை மையப்படுத்தி எல்லா காரியங்களையும் செய்ய ஆரம்பித்தோம். இன்றைக்கு இயேசுவின் நாமத்தினால சொல்லுகிறேன், ஏகதேசம் 100க்கும் அதிகமான சபைகள், ஸ்தாபனங்கள், ஊழியங்கள் நாங்கள் என்ன பண்ணி கொண்டிருந்தோமோ அதை பார்த்து ஒரு 50 பேரை நான் இப்போ சொல்ல முடியும். அப்படியே நாங்கள் என்ன செஞ்சிட்டு இருக்கிறோமோ அதை அப்படியே பார்த்து அவங்களுக்கு செய்யாமல் எங்களுக்கு எவ்வளோ பெரிய சந்தோஷம் தெரியுமா? ஏன்னா தன்னுடைய பிள்ளைகள், தன்னுடைய மனைவி, தன்னுடைய சபை, தன்னுடைய சபையில் உள்ள சகோதரிகளை உற்சாகப்படுத்தி அவர்களை அங்கீகரிக்க, அவங்களுக்கு நல்ல ஒரு அப்ரிசியேஷன் கொடுத்து அவர்களை உற்சாகப்படுத்த வேண்டியது ஒரு தகப்பனாக உங்களுடைய கடமை. ஆனால் நீங்கள் என்ன செய்கிறீங்க? மற்றவர்களை பார்த்துக்கிட்டே இருக்கிறீங்க. யோசிக்க வேண்டாம், சோர்ந்து போக வேண்டாம். என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரியே, என் அன்பு போதகரே, அருமையான குடும்ப தலைவர்களே, குடும்ப தலைவிகளே, எந்த சூழ்நிலையிலையும் சரி ஒருவரை கனம் பண்ணுவதற்கு நீங்கள் முந்திக் கொள்ளுங்கள். ஏன் தெரியுமா? வாழுகிற இந்த நாட்களில் கர்த்தர் நமக்காக வைத்திருக்கக்கூடிய நன்மைகள் ஏராளம். கடைசியாக ஒரு வசனத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். யாக்கோபு 1:12 திருப்பிக் கொள்ளுங்க. யாக்கோபு 1வது அதிகாரம், அதில் உள்ள 12வது வசனம். சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவகிரீடத்தை பெறுவான். என் அன்பு தேவ பிள்ளைகளே, தெளிவாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த காரியத்தை நீங்கள் புரிந்து கொள்ளணும். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, சோதனைகளை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ண ஜீவகிரீடத்தை பெறுவான். அருமையான தேவ பிள்ளைகளை, ஒரு காரியத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த நாட்களில் நீங்கள் சோதிக்கப்படக்கூடிய சில சூழ்நிலைகள் வரும். இந்த சோர்ந்து போகிற அனுபவம் வந்துட்டுனாலே அந்த மனிதன் அல்லது அந்த மனுஷி தானாலே அந்த சோதனைக்குள்ளே போயிடுவாங்க. அது வீண் பலியாக இருக்கலாம், வீணான பிரச்சனையாக இருக்கலாம், தேவையில்லாத ஒரு ஃபோன் காலாக இருக்கலாம், இல்லைன்னா ஒரு தேவையில்லாத ஒரு அவசியமில்லாத ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கலாம். அப்போ இப்படிப்பட்ட பிரச்சனைகள், சோதனைகள் வரும் பொழுது சோர்ந்து போகாதபடிக்கு என் அன்பு தேவ பிள்ளைகளை, நீங்கள் பொறுமையாக இருக்கும் பொழுது கர்த்தர் நம்மோடு கூட இருந்து காரியங்களை வாய்க்க பண்ணுவார். அது மாத்திரமல்ல, என் அன்பு தேவ பிள்ளைகளே, நீங்கள் சோதனைகளை சகிக்கும் பொழுது அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு அவர் வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை அவர் கொடுப்பார். அந்த ஜீவ கிரீடம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா சோதனைகள் வரும், சோர்வுகள் வரும், பாடுகள் வரும், வீண் பழிகள் வரும், தீங்குகள் வந்து கொண்டே இருக்கும். நீங்கள் ஊழியத்தை செய்கிறவங்கன்னா நிறைய பிரச்சனைகள் வரும். ஒருவேளை நீங்கள் போதகருடைய மனைவியாக இருப்பீங்கன்னா, இந்த நிகழ்ச்சியை பார்க்குற நீங்கள் ஒரு பாஸ்டருடைய மனைவியாக இல்லைன்னா ஒரு ஊழியக்காரருடைய மனைவியாக இருப்பீங்கன்னா நிறைய சோதனைகள் வரும். பொறுமையாக இருக்கணும். ஏன்னா நீங்கள் அடிக்கடி உங்கள் கணவனை சோதனைக்குள்ளே தள்ளுகிறீங்க, சோர்வுக்குள்ளே தள்ளுகிறீங்க. உங்கள் வார்த்தைகளினால, தேவையில்லாத பேச்சுக்களினால உங்கள் வீட்டில் உள்ள வாலிப பிள்ளைகளை எதையாவது வாயில் வந்ததை பேசி சோர்வுக்குள்ளே அவனை மொத்தமாக எல்லாமே சோர்ந்து அவன் உடைந்து போய் இனி படிக்கவே கூடாது, இனி ஒன்றுமே செய்யக்கூடாது, வீட்டில் சும்மா இருக்கணும்னு முடங்கி போகிற அளவுக்கு உங்கள் வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகளினால் சோதிக்கிறீர்கள். வார்த்தை கேட்குற அருமையான சகோதரிகள், அம்மாமார், நீங்கள் கர்த்தருடைய ஊழியத்தை உங்கள் கணவர் செய்கிறாருன்னா அவர் ஒரு பெரிய ராஜாவுக்கு ஊழியம் செய்கிறார்.
பெரிய ராஜாவுக்கு ஊழியம் செய்கிறார். ஏன்னா ஒன்று கேட்கவா, உங்களை பார்த்து கேட்குறாங்க, இந்த உங்களை பார்த்து தான் இதை கேட்க முடியும். என்னைக்காவது ஒரு நாள் ஆண்டவர் உங்களை அடுத்தவங்க கிட்ட போய் கையேந்த விட்டாரா? என்னைக்காவது ஒரு நாள் கர்த்தருடைய ஊழியத்தை செஞ்ச உங்களை அடுத்தவங்க கிட்ட போய், இந்த உலகம் 1000 கதைகளை பேசும், உலகம் பேசலாங்க, நீங்கள் பேசக்கூடாது. ஏனால் நீங்கள் இந்த மனிதனை சோர்வுக்குள் ஆக்கும் பொழுது, நீங்கள் அந்த மனிதனை உடைத்து தள்ளும் பொழுது, நீங்கள் அந்த மனிதனை உதறி தள்ளும் பொழுது, அந்த மனிதனுக்குள் இருந்து அவன் படுகிற வேதனைகள், காயங்களை எங்கே போய் காட்ட முடியும்? யோசிச்சு பாருங்க. கர்த்தர் அதை பார்க்கிறார். அவன் உத்தமன் என்று விளங்கின பிறகு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு, அவங்களுக்கு ஒரு பெரிய ஜீவகிரீடம் இருக்குங்க, பெரிய ஜீவகிரீடம் இருக்கு. எங்கேயோ குடிச்சிட்டு இருந்த ஒரு மனுஷனை, குடிகாரனாக இருந்த ஒரு சகோதரனை மனமாற்றி அந்த மனுஷனை அந்த மந்தைக்குள்ளே கொண்டு வந்து சபையில் உட்கார வச்சு வார்த்தையினால நான், எனக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம். சில சபைகளை பார்க்குறேன், சில சபைகளினுடைய வளர்ச்சியை பார்க்குறேன். வார்த்தை, வசனம், வேற ஒன்றுமே இல்லைங்க. பசப்பான பேச்சு, கிளவித்தனமான பேச்சு, வெட்டி கதைகள் ஒன்றும் இருக்காது. 3/4 மணி நேரம் மெசேஜ். கர்த்தர் அப்படிப்பட்ட நல்ல தேவ மனிதர்களோடு உள்ள ஐக்கியத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அந்த வார்த்தைகள் என்ன செய்யுது? அந்த மக்களை மாற்றுது. அப்போ நல்லா தெரிந்து கொள்ளுங்க, நீங்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டின அந்த ஜீவகிரீடம் பெறணும்னு சொன்னால் சோதனைகளை பொறுத்து கொள்ளணும், சகித்து கொள்ளணும், பொறுமையாக இருக்கணும். நீங்கள் பொறுமையாக இருப்பதற்கு எந்த சூழ்நிலையிலையும் சோர்ந்து போகாதீர்கள். நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். அதில் கவனிங்க, இந்த வசனம் திரும்ப நான் சொல்லுகிறேன். ஊழியம் செய்யக்கூடியவர்கள், அல்லனா ஒரு குடும்பத்தில் தலைவர், உங்கள் கணவர் வேலை பெற்று வரார், அவர் கொத்த வேலை செய்கிறாங்க, ஒரு கட்டுமான வேலை செஞ்சுட்டு இருக்கிறார், இல்லைனா ஒரு கார்பெண்டர் வேலை, ஆசாரி மர வேலை செய்கிறார், இல்லைன்னு சொன்னால் தூய்மை பணியாளர் வேலை செய்கிறார். உங்கள் குடும்பத்தினுடைய தலைவர் இல்லைனா ஒரு தலைவி, அவங்க வேலை செஞ்சுட்டு வரும்பொழுது அவங்க யாருக்காக வேலை செய்கிறாங்க? 10 மணி நேரம் 12 மணி நேரம் யாருக்காக உழைச்சிட்டு வர்றாங்க? அந்த உழைப்பிலர்களுடைய வருமானத்தை கொண்டு வந்து உங்களை பராமரிக்க போகிறாங்க, உங்கள் குடும்பத்தை கட்டி எழுப்ப போகிறாங்க. அப்போது அவர்களை உற்சாகப்படுத்த வேண்டியது, அவர்களுக்கு என்று சொல்லி ஒரு கிரீடம் இருக்குது. பரலோகத்தில் உள்ள கிரீடம் வேறு. வாழும்போது நீங்கள் அவர்களுக்கு ஒரு அப்ரிசியேஷன், ஒரு அன்பு, ஒரு அரவணைப்பு, ஒரு ஹக்கு, அவங்கள பிடிச்சிங்க, வாங்க இவ்வளோ கஷ்டப்பட்டு எங்களுக்காக உழைக்கிறீங்களே, உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எத்தனை பேர் சொல்ல முடியும்? என் கணவருக்காக, என்னுடைய மனைவிக்காக, என்னுடைய பிள்ளைகளுக்காக ஒவ்வொரு நாளும் நான் தனிப்பட்ட முறையில் அழுது கதறி ஜெபிக்கிறேன். நான் திறப்பில் நின்று ஜெபிக்கிறேன். வாகனங்களில் போகும் பொழுதெல்லாம் என் மனைவிக்காக, என்னுடைய பிள்ளைக்காக, என்னுடைய கணவருக்காக, என்னை சுற்றி இருக்கக்கூடியவர்களுக்காக, எங்கள் சபையில் உள்ளவர்களுக்காக, கர்த்தர் எனக்கு தந்த நல்ல போதகருக்காக, போதகருடைய குடும்பத்துக்காக, ஊழியர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எத்தனை பேர் நீங்கள் சொல்ல முடியும்? நீங்கள் ஜீவ கிரீடத்தை பெறுவீர்கள். நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். ஒருவேளை இந்த நேரத்திலையும் கூட சில சோதனைகளில் மாட்டிக்கொண்டு, சில தேவையில்லாத காரியங்களில் சிக்கிக்கொண்டு சோர்ந்து போயிருக்கிறீங்கன்னு சொன்னால் என் கூட சேர்ந்து ஜெபிங்க, ஒப்புரவாகுங்க. பரிசுத்த ஆவியானுடைய ஆளுகை அப்படியே உங்கள் மேலே இறங்கும். கிருபையும் இரக்கம் நிறைந்தவரே, பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல தெய்வமே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களோடு இடைப்பட்டு கொண்டிருப்பதற்காய் நன்றி. இந்த வசனத்தின் வெளிச்சத்தில் இயேசுவை புகழும் நிகழ்ச்சியில் வந்திருந்து இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு தனி நபர்களுக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே ஆசீர்வதிங்கப்பா, பலப்படுத்துங்க. அருமையான அங்கிள் ஆண்டி, அருமையான அப்பா அம்மா, அருமையான பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள், தம்பிமார், தேவ ஊழியர்கள், போதகர்கள், அப்பா ஒரு விஷயம் மனம் இறங்குங்க. நல்ல சுகம், நல்ல பல, நல்ல ஆரோக்கியத்தை தாங்க. விரும்பினது வரும்போது அது ஜீவ விருட்சத்தை போல இருக்கும். ஆனால் நாங்கள் விரும்பின காரியங்களை பெற்றுக்கொள்ள முடியாதபடிக்கு நாங்கள் சோர்ந்து கிடக்கிறோம், உடைந்து கிடக்கிறோம், முடங்கி கிடக்கிறோம். எங்களை தூக்கி எடுத்து திரும்ப எங்களுக்கு ஒரு புதிய பலனை தருவதற்கு பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்தினால் எங்களை நிரப்புங்கப்பா, நிரப்புங்க. கர்த்தருடைய ஊழியத்தை செய்வதற்கு, ஒரு குடும்பத்தை கட்டி எழுப்பதற்கு, கொடுத்த வேலையில் நல்ல ஒரு அச்சீவ்மெண்ட்டை பண்ணுவதற்கு என் சகோதரிகளுக்கு கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா. குடும்பத்தின் தலைவியாக இருக்கிறவர்கள், போதகருடைய மனைவியாக இருக்கிறவர்கள், தேவ ஊழியர்களுக்கு மனைவியாக இருக்கிறவர்கள், அருமையான அம்மாமாருக்காக, அருமை சகோதரிகளுக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே இவர்களை ஆசீர்வதிங்க. பரத்திலிருந்து உம்முடைய பரிசுத்த தொடுதல் இவர்கள் மேலே உண்டாகட்டும். இவர்கள் நாவிலிருந்து நல்ல வார்த்தைகள் பிறக்கட்டும். இவர்களுடைய வாயிலிருந்து நல்ல தீர்க்க தரிசன வார்த்தைகள் பிறக்கட்டும். எங்கள் கண்களுக்கு முன்பதாக அநேகர் ஊழியர்களை குறித்து, ஊழியக்காரிகளை குறித்து, ஊழிய ஸ்தாபனங்களை குறித்து தேவையில்லாத காரியங்களை பேசிக் கொண்டிருக்கிறாங்கப்பா. அப்படிப்பட்ட ஜனங்கள் மனம் திரும்பட்டுமே இயேசுவின் நாமத்தினால உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் திருவசனத்தை
ஜாக்கிரதையாய் பிரசங்கிப்பதற்கு எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க. இந்த செய்தியை கேட்ட ஒவ்வொருவர் மேலேயும் கர்த்தருடைய கரம் வெளிப்படுவதாக. விசேஷமாக நேபாள் தரிசனத்திற்காக, இந்த ஒளிபரப்பிற்காக, ஏழைகள் திக்கற்றோர்கள் பராமரிக்கப்படுவதற்காக, ஹெவன்ஸ் கார்டனுக்காக பொருத்தனை எடுத்துக்கொண்டவர்கள் உதவி செய்கிற ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் பலப்படுத்தும். துதிகனமையும் எல்லாவற்றையும் அப்பா ஒருவருக்கே செலுத்துகிறேன். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். இந்த வார்த்தை கேட்டவங்க எல்லாருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். விரும்பினது வரும்போது ஜீவ விருட்சத்தை போல இருக்கும். நிச்சயமாய் நீங்கள் விரும்பின காரியத்தை பெற்றுக்கொள்வீர்கள். சோர்ந்து போக வேண்டாம், முடங்கி போக வேண்டாம், உடைந்து போக வேண்டாம். வார்த்தையினால எழும்புங்கள். முக்கியமான ஒரு காரியம், கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்கும் பொழுது நான் உங்களுக்கு சொன்னேன், இந்த உலக மகளிர் தினத்துக்கான அந்த ஆயத்த பணிகள் நடந்து கொண்டிருந்த நாட்களில் 2026 மார்ச் மாதம் அந்த 5ஆம் தேதி 10ஆம் தேதி இந்த நாட்களுக்குள்ளே நடந்த காரியம் என்னுடைய இதயத்துக்குள்ள ஒரு பெரிய பாரம். ஆண்டவரே, எப்படி ஆகிலும் எங்களுடைய தமிழ்நாட்டில் உள்ள கிறிஸ்தவ அருமையான சகோதரிமார் கர்த்தருடைய ஊழியத்தை செய்யக்கூடியவங்க, இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல உயர்ந்த நிலைமையில் இருக்கக்கூடிய தேவ மனிதர்கள், கர்த்தருடைய பெரிய ஊழியக்காரர்கள், முன்னணி பெரிய பிரபலமான ஊழியக்காரர்களுடைய மனைவியாக இருக்கக்கூடிய அருமையான அம்மாமார், போதகர் அம்மாவை அல்லன்னு சொன்னால் சகோதரிகளை, இல்லைன்னா தனியாக பெரிய ஒரு செலிபிரிட்டியாக இருக்கக்கூடிய நல்ல சகோதரிகள் இருக்கிறாங்க. தேவனால் வல்லமையாய் பயன்படுத்தப்படக்கூடிய அன்பு சகோதரிகள். அவர்களுக்கான வாய்ப்புகளும் அவர்களுக்கான தளங்களும் எப்போதும் கிடச்சிரும். அது ஒரு நாள் மறுக்கப்படாது. அது டேட்டு கிடைக்கிறது தான் கஷ்டம், அவர்களை ஃபிக்ஸ் பண்ணுறது தான் கஷ்டம். அவங்க அவ்வளோ பிஸியாக இருப்பாங்க. ஆனால் ஆத்தும பசியோடு தமிழ்நாட்டுக்குள்ளால் ஆயிரக்கணக்கில் சகோதர சகோதரிகள் உண்டு. கர்த்தருக்காக எழும்பி பிரகாசித்து கர்த்தருக்காக பெரிய காரியங்களை சாதித்த அநேகர் உண்டு. அவர்களுக்காக ஒரு நல்ல ஒரு அழகான ஒரு கிறிஸ்தவ பெண்கள் மாநாடு ஒன்றை மே மாதம் 28ஆம் தேதி சென்னை பட்டணத்தில் ஆயத்தம் செய்கிறோம். அந்த நல்ல நிகழ்விற்கு பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நீங்களும் எந்த நிலைமையில் இருந்தாலும் பெண்கள் அதில் கலந்து கொள்ளலாம். அதில் நிறைய பணிகள் இருக்கிறது, ஆயத்த பணிகள், கோர் கமிட்டி, இன்னுமாக ப்ரமோஷன் ஒர்க்குகள், இப்படிப்பட்ட பல வேலைகள் உண்டு. அதற்கான நபர்களெல்லாம் இப்போ எடுத்துகிட்டு இருக்கிறோம். அதுக்காக ஒரு குழு இருக்கிறது. நீங்கள் நம்பரில் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா அந்த குரூப்பை நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்தி தர்றோம். நீங்கள் அதுக்குள்ளே வாங்க. அந்த கான்ஃபரன்ஸோட பெயர் 5th Pro. அதாவது 5 விதமான நிலைகளில் நம்முடைய பெண்கள் அடுத்த நிலைமைக்கு வரணும். ஏன் நீங்கள் இன்னும் வெளியில் வராமல் இருக்கிறீர்கள் என்று சொன்னால் 5 விதமான காரியங்கள் இருக்கிறது. அதை உங்களுக்கு நேரடியாக அங்கே அடிபட்டு அல்லன்னு சொன்னால் அமுக்கப்பட்டு அந்த நிலைமையிலிருந்து கர்த்தர் தூக்கி கொண்டு வந்து பயன்படுத்தின நல்ல நல்ல பாத்திரங்கள், சகோதரிகள் வருவார்கள். நாங்கள் சகோதரர்கள், போதகர்கள் எல்லாருமே உங்களுக்கு பின்னால் உதவி செய்வோம். எங்களுடைய எல்லா ஊழியங்களையும் நீங்கள் தான் எங்களுக்காக உழைக்கிறீங்க, நீங்கள் தான் எங்களுக்காக ஜெபிக்கிறீங்க, நீங்கள் தான் கொடுக்குறீங்க. ஆனால் இந்த கூட்டத்தில் நீங்கள் எல்லோரும் முன்னாடி இருக்கணும். நீங்கள் எல்லோரும் கர்த்தருடைய வார்த்தைகளை போதிக்கணும். நீங்கள் எல்லோரும் ஆயிரக்கணக்கில் கூடி இருக்கணும். நாங்கள் சகோதரர்கள், போதகர்கள் எல்லாரும் வந்து நின்று உங்களுக்காக நாங்கள் எல்லா ஆயத்த பணிகளை செய்வோம். இந்த மாதிரி ஒரு நல்ல திட்டம் கர்த்தருக்கு சித்தமானால், கர்த்தருடைய வருகை தாமதிக்குமானால் மே மாதம் 28ஆம் தேதி வியாழக்கிழமை சென்னை பட்டணத்தில், அது ஒரு அரசு விடுமுறை நாள். அந்த நாளை நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. என்னுடைய நம்பரில் நீங்கள் கால் பண்ணுங்கள். அந்த குழுவில் உங்களை நான் இணைச்சி விடுறேன். நீங்கள் சேர்ந்து அதை இது பண்ணுங்கள். அதில் 3 கேட்டகரியாக இருக்கும். ஏன்னா 3 கேட்டகரி அதை பிரித்தா தான் நம்ம அதை எளிதில் மக்கள்கிட்ட கொண்டு போக முடியும். அதனால் சீக்கிரம் அதில் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். இந்த நாளுடைய வார்த்தை ஒருவேளை உங்களுக்குள்ள ஒரு சின்ன ஒரு எனர்ஜி, ஒரு சின்ன ஒரு வைப்பு, எனக்குள்ள ஒரு சந்தோஷம் இருக்குது, நான் ரொம்ப சோர்ந்து போயிருந்தேன், டோன்ட் கிவ் அப், டோன்ட் கிவ் அப். பரிசுத்தாவின் உங்களோடு கூட இருக்கிறார். அவர் உங்களை தேற்றுவார். இந்த 2 நாட்களில் நல்ல வார்த்தைகள் உள்ளே போட்டு நிறைய வசனங்களை படிங்க. அவருடைய பாடு மரணங்களை சிந்திங்க. பாடு மரணங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வருஷம் ஃபுல்லாக இப்படி சிந்திச்சுட்டே இருந்தால் பத்தாது. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு ஆத்மாக்களை சந்திக்க வேண்டும். ஒரு ஆத்மாவையாவது அவருடைய மந்தைக்குள்ளே சேர்த்திருக்க வேண்டும். அதுதான் பாடு மரணத்துடைய அர்த்தமாக இருக்கும். இல்லைன்னு சொன்னால் அது வந்து ஒரு சடங்காச்சாரமாக போயிடும். அப்படி இருக்கக்கூடாது. கர்த்தர் நமக்காக ஒரு பெரிய கிரீடத்தை வைத்திருக்கிறார். அந்த ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்ள ஓடுவோம். கர்த்தருக்கு சித்தமானால், கர்த்தருடைய வருகை தாமதிக்குமானால் அடுத்த வாரம் இதே நாள் இதே நேரம் இதே தொலைக்காட்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு சகோதரன் மேத்யூ. மே காட் பிளஸ் யூ. நாள் ஒன்றை தந்தே நன்மை செய்ய, பொழுதொன்றை உயிர் வாழ்ந்திட, காலங்கள் யாவும் உனக்காக காத்து நின்று எனக்காக. நாளொன்றை தந்தேன் நன்மை செய்ய, பொழுதொன்றை உயிர் வாழ்ந்திட.